பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்தியாவில் இயங்கக்கூடிய ஒரு சில நிறுவனங்களும் அதோட தலைமையிடங்களும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மேங்கனீஸ் தாது நிறுவனம் எங்க தலைமையிடம் இருக்கு அப்படின்னா நாக்பூர்ல இருக்கு. அப்போ மாங்காய் வந்து நாக்கில் பட்டா டேஸ்டா இருக்கும்ல, அப்போ மேங்கனீஸ் தாது நிறுவனத்தோட தலைமையிடம் நாக்பூர்ல இருக்கு. அடுத்து பாருங்க, அலுமினியம் வந்து பாத்தீங்கன்னா 1981 இந்த இது வந்து பொதுத்துறை நிறுவனமா மாற்றப்பட்டது. இதோட தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசா மாநிலம் அஞ்சுல் டாமன் சோடி அப்படின்ற இடங்கள்ல இருக்கு. சரியா? அப்போ அலுமினியம் வந்து சீக்கிரம் ஒடிஞ்சு விழுந்துரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒடிசால அஞ்சுல் டாமன் சோடியில இருக்கு. அடுத்து பாருங்க, அதாவது நிலக்கரி நிறுவனம் இதோட தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னா மேற்கு வங்கத்தில் உள்ள கொல்கத்தால இருக்கு. சரியா? நிலக்கரி கொல்கத்தா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, அதாவது இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னா புதுடெல்லியில இருக்கு. சரியா? எப்பயுமே ஒரு நாட்டுக்கு எரிவாயுன்றதா முக்கியமானது, அதனால கேபிட்டல்லே வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனம் புதுடெல்லியில இருக்கு. அதே மாதிரி புதுடெல்லியில இன்னொன்று இருக்கும், என்ன அப்படின்னா இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம். சரி, அது புதுடெல்லியில தான் இருக்கு. அப்போ ஒரு நாட்டுக்கு வந்து இயற்கை எரிவாயும் சூரியனும் ரொம்ப மெயின், அதனால கேபிட்டல்ல வச்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, புதுடெல்லி. அடுத்து பாருங்க, இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் இதோட ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பையில் இருக்கு. இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அணுமின் நிலையம் வந்து 1969 மும்பைக்கு அருகில் உள்ள தாராப்பூர்ல தான் நிறுவியிருப்பாங்க. அதனால மகாராஷ்டிராவில் இருக்க மும்பையிலே வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, அதாவது தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் இதோட ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஃபரிதாபாத்ல இருக்கு. நீர் வந்து அதாவது அடைக்கல அப்படின்னா அது வந்து ஃப்ரீயா போயிட்டே இருக்கும்ல, அப்போ தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் ஃப்ரீன்றதுக்கு பதில் ஃபரிதாபாத் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமானதுங்க, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கு. என்ன அப்படின்னா தேசிய காற்றாற்றல் நிறுவனம் 1998 வந்து துவங்கப்பட்டிருக்கு. ஸோ தேசிய காற்றாற்றல் நிறுவனத்தோட தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கு. நன்றி.